எல்லாருக்கும் வணக்கங்க. ஜூலை மாதத்தில் வரக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் 5 ராசியில் பிறந்தவங்களுக்கு, ஒரு 5 ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுதுங்க. அதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் பிறக்கப்பட்டது புதன்கிழமை அதிகாலை, எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி ஜூலை மாதம் 2ஆம் தேதி. இந்த ஜூலை மாதத்தில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சரியாக 7ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை மிகப்பெரிய அற்புதமான காலகட்டம். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் தான், ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் சாதகமான பலனை தரப்போகுது இந்த பிரபஞ்சம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ராசியாதிபதியாக வரக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சூரியன், ராசிநாதன். சூரியன் இந்த மாத தொடக்கத்தில் சிம்ம ராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்படி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் யாருடைய சாரத்தில் இருக்க போகிறாருன்னா 6ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம். அதுபோக புத்திர காரகன், புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம், தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் உச்ச நிலையில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கார். அப்போது 6ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா புதன். 11வது பாவகத்துக்கு அதிபதி, அதாவது தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய புதன் உங்கள் ராசியில் வராரு. இது எப்போ வராரு அப்படின்னா ஜூலை மாதம் 7ஆம் தேதி வராரு. அப்போ அதே ஜூலை மாதம் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் புதனுடைய வீட்டில், சூரியன் புதனுடைய வீட்டில். அப்போது புதனும் சூரியனும் கிரக பரிவர்த்தனை, ஒருத்தர் இடம் மாற்றங்கள் செய்துக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் உங்கள் ராசியாதிபதி தனகாரகன் சொல்லக்கூடிய சூரியனுடைய சாரத்தில் இருந்து தனகாரகனுடைய வீட்டை பார்க்க, உங்கள் ராசிக்கு 5வது பாவகம், அதாவது புத்திரஸ்தானம், புத்திரகாரகன், தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருந்து புத்திரஸ்தானத்தை பார்க்க, தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசியில் வர, இப்படி வருவதால் தீராத புத்திரபாகிய தடைகள் தீரப்போகுது. 5 வருஷமாக வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க, 6 வருஷமாக வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். போகாத கோவில் குளம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை சாமி. சன்னியாசியாக, அதாவது நான் பிரம்மச்சாரியாக இருந்திருந்தேன், பிரம்மச்சாரியாக இருந்திருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி சம்சாரி ஆக்கி அந்த பிரபஞ்சம் தாய் தந்தை ஆக்கலையன்ற சங்கடங்கள் எங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. இதனால் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்குள்ளார, அப்போது 9 நாள் புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதே நேரத்தில் இந்த பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு புதன் அப்படின்றவர், அதாவது லாபஸ்தானாதிபதி நம்ம சொல்லலாம், தனஸ்தானாதிபதினு சொல்லலாம், வித்தகாரகன் அதாவது படிப்புக்காரகன் நம்ம சொல்லலாம், படிப்பு ஸ்தானாதிபதி. அப்போ அவர் உங்கள் ராசியில் வரதுனால உங்கள் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு. இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கலாம், சிம்ம ராசியில் பிறந்தவங்க, ஐயா அஷ்டமச்சனி நடக்குதுன்னு சொல்கிறாங்க, ஐயா சனி பகவான் கெடுதல் மட்டுமே தருவார் அப்படின்றது யாரும் சொல்லலை. அது அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒன்றும் கிடையாது. சனி பகவான் பார்த்து கொடுக்க ஆரம்பித்தா எந்த ஒரு கிரகமும் தடுக்க முடியாது. இந்த நேரத்தை பயன்படுத்தி பாருங்கள், அற்புதமான காலகட்டம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு. அதுபோக அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துலா ராசி. துலா ராசியாதிபதி யாருன்னு பார்க்கும் பொழுது இதில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் 4ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வராரு. தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் வரதுனால அஷ்டமச்சனி பற்றி கவலைப்படாமல் சுய தொழில் ஆரம்பித்தா நிச்சயமாக நல்லது நடக்கும். அப்போது அடுத்தது துளாராசி. துளாராசிக்கு அதிபதி யாருன்னு பார்க்கும் பொழுது சுக்கிரன். சுக்கிரன் லாபஸ்தானத்தில் எத்தனாம் தேதி அப்படின்னா 4ஆம் தேதி. இந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 31ஆம் தேதி வரை
சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் தான் இருக்க போகிறாரு உங்கள் ராசிநாதன். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கார். 9வது பாவகத்தில் குரு பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கிறது சிறப்பு. இதனால் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை வரக்கூடிய காலகட்டம் சாதகமாக இருக்கும். இது எப்படி எந்தெந்த அடிப்படையில் நல்ல விதமாக இருக்கும் சார், அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னா, கொடுத்த காசு பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியாக இருக்கிற மன அழுத்தம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சார் என்ன காரணம், இந்த வார்த்தை நீங்கள் சொல்கிறதுல என்ன காரணம் அப்படின்னா, துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதன் யார், சுக்கிரன். அந்த சுக்கிரன் 4ஆம் தேதி இந்த இடத்துக்கு வராருன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துக்கு வராரு. அப்போது தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் இந்த ஜூலை மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் செவ்வாய் இருந்து 4வது பார்வையாக உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனை பார்ப்பார். 7வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானத்தை பார்ப்பார். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 10ல் இருந்து 5வது பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனகாரகனும் தனஸ்தானாதிபதியும் இருவரும் பார்வை தனஸ்தானத்தில் படுவது மிகப்பெரிய பிராப்தம். பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் சரியாகும். ஆதாரம் என்ன, திருமண ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருந்து கல்யாணகாரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்ப்பது சிறப்பு. இதனால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் சரியாகும். பிரிஞ்சு குடும்பம் ஒன்று சேரும். பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பணப்பிரச்சனை இருக்குது, தீருமா தீராதா, இதிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பை தான் இந்த பிரபஞ்சம் ஜூலை 4ஆம் தேதியிலிருந்து ஏற்படுத்தி கொடுக்குது. பயன்படுத்திக்கோங்க. நல்ல நேரம் இருக்குது, வார்த்தையில் மட்டும் இருந்தால் சரி வராது. அது வாழ்வாதாரத்துக்கு அமைச்சிக்கிடணும். நாம் முயற்சித்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும், பார்த்துக்கிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூலை மாதத்தில் என்ன சார் மாற்றம் வரப்போகுது? மாற்றம் வரதானங்க போகுது. உங்கள் ராசியாதிபதி 8வது பாவகத்தில் மறைஞ்சே இருந்தாலும், ராசியாதிபதி 8ல் மறைஞ்சே இருந்தாலும் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய கிரகங்கள் 2 கிரகங்கள் பார்க்குது. எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னா 3 கிரகங்கள் பார்க்கும். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 6வது பாவகத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பது. அப்போது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான நேரம் இந்த நேரம், இந்த ஜூலை மாதம். சார் ஜூலை மாதம் எந்த தேதியிலிருந்து? ஜூலை மாதம் 6 தேதியிலிருந்து. 6 தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா 31ஆம் தேதி வரை உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்துறதுக்கு உண்டான நேரம். பொதுவாக இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் கூட இருந்தவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்க மாட்டீங்க. ஒரு சட்ட துணி இருக்குது, அந்த சட்ட துணி கிழிஞ்சு வீணாக போனால் தான் தூக்கி போடுவீங்களே தவிர, ஒரு சட்டை இருக்கும்போது இன்னொரு சட்டை வாங்கிக்க மாட்டீங்க. ஒரு செருப்பு இருக்குது, அந்த செருப்பு போட முடியாத மனநிலையில் தான் அதை தூக்கி போடுவீங்களே தவிர, ஒரு செருப்பு இருக்கும்போது இன்னொரு செருப்பு வாங்கிக்க மாட்டீங்க. பொதுவாக தனுசு ராசியில் உள்ளவங்களுக்கு இருக்கக்கூடிய குணம் என்னன்னா, 10 ரூபாய் இருக்குது, 10 ரூபாய் வாழ்க்கை எனக்கு போதுமானது. 10,000 ரூபாய் இருந்தாலும் அந்த 10 ரூபாய் வாழ்க்கை தான் எனக்கு போதுமானதுன்னு சொல்லக்கூடியவங்க தான் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தனுசு ராசியில் பிறந்தவங்க. சரி, இந்த காலகட்டம்னா உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கான நேரம். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகமாக இருக்கலாம், அல்லது உழைப்புக்கு தகுந்த உயர்வாக இருக்கலாம், வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சியாக இருக்கலாம். அதே மாதிரி 12வது பாவகத்துக்கு அதிபதி 12வது பாவகத்தை பார்ப்பதால் ஆணும் பொண்ணுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும். கணவன் மனைவியாக இருக்கட்டும், காதலர்களாக இருக்கட்டும், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகிறதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் கொடுத்த தீரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகம் உச்ச நிலையில் இருந்து நீச்ச நிலையை உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறார். 2வது பாவகத்தை பார்ப்பதால் குடும்பத்துக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் உருவாகும். தீராத மன அழுத்தம் இருந்துக்கிட்டு இருக்குது சார். ஒரு நேரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்க முடியல. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதோ ஒரு தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்குது. மனசில் இருக்கிற தெம்பு உடம்பில் இல்லை சாமி அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தில்
மனசு பக்குவப்படும், உடல் ஆரோக்கியம் பெருகும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் தன்னம்பிக்கை உருவாகிறதுக்கு உண்டான நாட்களை தான் இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் தனுசு ராசியில் பிறந்த நமக்கு தரப்போகுது. அப்போது சிம்ம ராசியை பார்த்தோம், துலா ராசியை பார்த்தோம், தனுசு ராசி பிரமாதம். அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியுமா? மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அற்புதமான நேரம் தான் இந்த நேரம். என்ன சார் காரணம்? உங்கள் ராசியாதிபதி 3வது பாவகத்தில் இருக்க, 3வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசியை பார்க்கிறார். தைரியஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன், தைரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது, இந்த நாட்கள்லையும் உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த நாட்கள் எத்தனையோ பேர் எல்லா திறமையும் இருந்து, படிப்பு திறமை, பகுத்தறிவு திறமை, ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குது சாமி என்கிட்ட அப்படின்னாலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. பொதுவாக அந்த மகர ராசியில் பிறந்தவங்க காசு பணம் இருக்கோ இல்லையோ ஒரு செயல் செய்யணும்னா செஞ்சு முடிச்சுட்டு தான் மறுவேளை பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இன்றைக்கி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சத்தியமாக சொல்கிறேன், ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. 2 வருஷத்துக்கு முன்னுக்கு நீங்கள் இருந்த மாதிரி இருந்திருந்தால் மகர ராசியில் பிறந்த நீங்கள் இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்க்கணுன்ற அவசியம் இருந்திருக்காது. இந்த 2 வருட காலமாக மகர ராசியில் பிறந்தவங்க எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. சொல்லப்போனால் உங்களுடைய வாழ்க்கைக்கும் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதம் இல்லை. அப்போ இந்த நேரத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் எந்த அடிப்படையில்னா, உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு வராரு 3ஆம் தேதி, அதாவது நாளை. உங்கள் ராசிக்கு 7 கிரகம் உங்கள் ராசிக்கு வர 12வது பாவகத்துக்கு அதிபதி ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்க. இதனால் மன வாழ்க்கை, அதாவது வருஷ கணக்காக நான் திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க, நான் பார்த்துட்டு வந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் முடிவாகுது, என்னை பார்த்துட்டு போன மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் முடிவாக போகுது, எனக்கு நடக்க மாட்டேங்குதுங்க, தீராத திருமண தடைகள் தீரும். நாகதோஷம் சொல்கிறாங்க, தாரதோஷம் சொல்கிறாங்க, புத்திரதோஷம் சொல்கிறாங்க, ஐயா எந்த தோஷம் சொல்கிறாங்க, எல்லா தோஷங்களுக்கும் நான் பரிகாரம் பண்ணி விட்டேனுங்க, இது வரைக்கும் எங்கே ஆரம்பிச்சுன்னா அதே இடத்துல நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கும். அதுபோக தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 3வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சுபஸ்தானாதிபதியை பார்க்கிறார். சுபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய இன்னொரு பிராப்தம் என்னன்னா, சுபஸ்தானாதிபதி செவ்வாய், லாபஸ்தானாதிபதி செவ்வாய். இந்த சுபஸ்தானாதிபதியை உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் 3வது பார்வையை பார்க்கிறார். எது? செவ்வாவை. அப்போ செவ்வாய் உங்கள் ராசிக்கு 5வது பாவகம் புத்திரஸ்தானத்தில் இருந்து 8வது பாவகத்தையும் உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தையும் பார்க்கிறார். 11வது பாவகம் அப்படின்னா லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிநாதன் தனஸ்தானாதிபதி பார்வை பெற்று, அப்போது இதே லாபஸ்தானத்தை குருவும் பார்க்கிறார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நான் முதல்ல சொன்ன மாதிரி பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். பாக்கெட்டில் 4 காசு பணம் இல்லைனாலும் போகிற காரியம் நடக்குங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பெரிய லெவலில் நான் ஏமாந்துட்டேனுங்க, காசு பணத்தை பறி கொடுத்துட்டேனுங்க, நகை நட்டு பறி கொடுத்துட்டேனுங்க, உசுறு மட்டும்தான் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கூட எல்லாமே சாதிச்சு விடுவோன்ற தன்னம்பிக்கை உருவாகிறதுக்கு உண்டான காலகட்டம் இந்த நேரம் தானுங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அப்பா கிட்ட வாங்கி நான் அழிச்சு விட்டேன், தாத்தங்கிட்ட வாங்கி அழிச்சு விட்டேன், மாமா மச்சாங்கிட்ட வாங்கி நான் அழிச்சு விட்டேன்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் இல்லை. நீங்களாக சம்பாதிச்சு அழிச்சிங்கன்னா நம்ம சாப்பிட்டு அழிக்கலை, ஏமாந்துட்டீங்க, அதுதான் உண்மை. சரியா? பழகாதவங்கிட்ட பழகிட்டீங்க, கொடுக்காத இடத்துல கொடுத்துட்டீங்க, போகாத இடத்துக்கு போயிட்டீங்க. சரியா? இதுதான். அப்போது நீங்கள் சம்பாதிச்சு அழித்த ஒரு காசு பணத்தை மீண்டும் நீங்கள் உருவாக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த ஜூலை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. ஐயா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் முயற்சிங்க. நிச்சயமாக இந்த நேர காலங்கள், இந்த கிரகநிலைகள், இந்த கோட்சார கிரகநிலைகள் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதன் பிறகு மீனம். இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஒரு அற்புதமான காலகட்டம் ஜூலை மாதத்தில்.
உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 5வது பாவகத்தில் இருக்குது. உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில். 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனை உங்கள் ராசிக்கு 9வது பாவகம் சொல்லக்கூடிய அந்த பிதிருஸ்தானத்தை உங்கள் ராசிநாதன் பார்க்கிறார். பிதிருஸ்தானத்தை பார்க்கிறார். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து இந்த ஸ்தானாதிபதியை பார்க்கிறார். செவ்வாவை பார்ப்பதா முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகங்களும் வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஜூலை மாதத்தில். ஜூலை மாதம் ஆரம்பத்திலிருந்தே இது நல்லது நடக்கும். இதனால் பூர்வ புண்ணிய சாபம்னெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, கர்மானெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இந்த ஒரு மாதம் வந்து நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அது விலகக்கூடிய நேரமாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல், நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு விருட்சமாக அமையும். நீங்கள் வெற்றின்ற விதையை விதைக்கும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சின்ற விருட்சம் உருவாகும். நேர காலங்கள் மீனராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நல்லா இருக்கும். இந்த 7.5 சனி நடக்குது என்ற சங்கடங்கள் வேண்டாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் உச்சம் பெற்று உங்கள் ராசிநாதன் 9வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். அதுபோக உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தனஸ்தானாதிபதியை பார்க்கிறார். தனகாரகன் உங்கள் ராசியை பார்க்க உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவை பார்க்கிறார். இந்த லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய இந்த 11வது பாவகத்துக்கு அதிபதி தான் சனி. அந்த சனியை லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு. லாபஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு வீடு கொடுத்து உங்கள் ராசியில் இருப்பதை பார்க்கிறார். இப்படி இருக்கக்கூடிய சூழலால் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் நிச்சயமாக வெற்றி உறுதி, அதில் மாற்று கருத்து இல்லை. எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க விவசாய நண்பர்கள். அதாவது நம்ம கிராமப்புறத்துலலாம் பார்த்திங்கன்னா இது அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஒரு தானியம் வந்து நம்ம அதில் இருக்கக்கூடிய அந்த குப்பைகள் வந்து போகணும் அப்படின்னா ஒரு காற்று அடிக்கும் போது இப்படி நம்ம தூட்டுறோம்னா அது போயிடும். வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும், நேரகாலங்கள் இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கிடணும். நேரகாலங்கள் சாதகமாக இருந்தால் தானாக நான் முன்னுக்கு வந்துடுவேன் நினைக்கிறது முட்டாள்தனம். பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொன்ன வார்த்தை உங்களை மாதிரி பெரியவங்க தான் சொல்கிறாங்க. அந்த வார்த்தை உண்மையான வார்த்தை, சொன்ன வார்த்தை. பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொன்னது 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தான், நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் தான். ஒரு செயல் செய்யும் பொழுது அதுக்கான வாய்ப்பு இருக்கா? காசு பணம்ன்றது 2வது பட்சம். காசு பணம் இருக்கிறவங்க எல்லாமே சொந்த வீட்டில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. காசு பணம் இல்லாதவங்கெல்லாம் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படியும் இருக்காங்க, இப்படி இருக்காங்க. ஒரு நேர காலங்கள் தான் ஒருத்தர் எங்கே கொண்டு போய் நிறுத்தணும் முடிவு பண்ணுறது. நாம் முடிவு பண்ணுறதெல்லாம் சும்மா இந்த நேரத்தில் நான் உங்கள் கண்ணில் படணும்னு விதி, என் வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்ற விதி. அப்போது நேரகாலங்கள் சாதகமாக இருக்கும் பொழுது தான் அந்த நேரகாலத்தோடு சேர்ந்து பயணித்தாதான் நாம் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். இதுதான் யதார்த்தம். நேரகாலங்கள் இந்த 5 ராசியில் பிறந்தவங்களுக்கு நேரகாலங்கள்ன்றது பிரமாதமான ஒரு காலகட்டமாக இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. பயன்படுத்தி பாருங்கள், அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு உங்களுக்கு நான் பலன் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். இந்த நேர காலங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினச்சா உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைங்க. வியாபார ரீதியாக நான் பேசுகிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. இந்த நேர காலத்தில் உங்களுடைய கிரக நிலைகள், ஏன்னா நம்ம விஞ்ஞான ஆராய்ச்சி எந்த அளவுக்கு வளர்னாலும் இதுக்கு மேற்கொண்டு வளர்ந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கட்டம்தாங்க முடிவு பண்ணோம். இந்த கட்டம்தான், வேறு எந்த வகையிலும் தெரிஞ்சுக்கிட முடியாது. இன்னும் 1000 வருஷம் 10,000 வருடம் இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை எப்படி, வாழ்வாதாரம் எப்படி, இது எல்லாமே இந்த 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 கட்டத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அதில் மாற்று கருத்து கிடையாது. சரிங்க, இந்த 5 ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு உண்மையிலேயே பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.